இது என்ன சட்டமன்றமா இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டா? அவர் என்ன சபாநாயகரா இல்ல டைரக்டரா அப்படின்ட்டு ஒருத்தவர் கேட்டாரு. எலெக்ஷன்ல தோத்துட்டோனே தெரியாம இன்னும் நான் தான் முதலமைச்சர், நான் தான் மக்களோட மனசுல இருக்கேன்ட்டு ஒருத்தவர் சொல்லிட்டு இருக்காரு. மக்கள் மனசுல பயந்துருக்கான். அதுக்கு கோட்டையிலே இருக்கிறேன், நான் தான் ஆட்சியில் இருக்கிறேன். இன்னும் சொல்றேன், மகளிர் உரிமை திட்டம் இருக்க வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர். இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இருக்கிற எல்லா கல்யாண வீட்டுக்கும் போயிட்டு தாவேக அரசு சரியாக செயல்படவில்லை, அவங்க ஒண்ணுமே பண்ணலன்ட்டு கதறிட்டு இருக்காங்க. சபையில என்னென்ன கூத்தடிச்சாங்கன்னு நீங்க அத்தனை பேர் தொலைக்காட்சியில பார்த்துப்பீங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா இல்ல ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டோமா கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துடைய அதுக்கு நடுவுல இந்த விஜய் ஹேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த சிவாஜி படத்துல வர சாங்ல அப்படியே மாறுற மாதிரியே இப்போ எல்லா சேஞ்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க டிஎம்கே கவர்மெண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? क्वेश्चन பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டு திராவிட கட்சி ஆண்டுட்டு இருக்கும்போது இத பத்தி ஏதாவது ஒரு क्वेश्चन பண்ணீங்களா? இப்ப மட்டும் ஏன் क्वेश्चन பண்றீங்க? வந்து ஒரு 1 மந்த்க்குள்ள ஏன் இவ்ளோ क्वेश्चंस? ஒருத்தவங்க புதுசா வந்துட கூடாதா?